மாமாவும் மதுரைக்கு வந்தோங்க. எதுக்கு வந்தோம்னா சேலை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். 5000 ரூபாய் செலவு பண்ணி சொல்லுங்க. சொல்லு 11 சேலை 4000 ரூபாய்க்கு எடுத்துருக்கு. செலவு பெட்ரோல் 1500 ரூபா, 600 ரூபா, 2500 ரூபா. தின்னதும் சொல்லாதம்மா, நீட்டா சாப்பிட்டதுன்னு சொல்லுவோம். சாப்பிட்டது ஒரு 600 ரூபாயாங்க. மொத்தம் 2100 ரூபா காலி பெட்டி. ஒரு 11 சேலை எடுத்துட்டு போறேங்க. 4000 ரூபாய் ஆயிடுச்சு சேலைக்கு. என்ன ஏன்னு காமிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. இதுல என்ன கொடுமைன்னா சத்தமா சைடு இல்லையா, அப்படியே அங்கிட்டு பார்த்துட்டே பேசுங்க. என்ன கொடுமைனா இதுல நைட்டு விடிய முழுகிருந்து மீன் எடுத்துட்டு வந்து காலையில் காலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து கடை ஓட்டு மீனெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு இது பண்ணிட்டு திரும்ப வீட்டில் வந்து பெட்டியை கழுவி துணிகள்லாம் அலசி போட்டுட்டு புஷ்ஷுன்னு 2 தோசையை பிச்சு போடுவோட்டு உக்காந்தா மதுரைக்கு போமா, எப்படி மதுரைக்கு போமா அப்படின்ட்டாங்க. என்ன பண்ண ஏங்க இவர் தாங்க ஏறா காரா அப்படின்ட்டு இன்னும் உரங்கலங்க. இவர் தான் சொன்னாரு மீனை போட்டுட்டு போவோம், மீனை போட்டுட்டு போவோம்னு இவர் தான் சொன்னாரு. பிறகு நான் என்ன செய்ய, மீனை போட்டுட்டு தான் கூப்பிட்டு போறேன். பிறகு தூங்கலை வேற நைட்டு. பாவம் எனக்காக மனுஷன் கஷ்டப்பட்டு வராருங்க. நல்ல உறக்கம். சரி சரி, ஒரு ஒரு பொண்டாட்டிக்காண்டி இது கூட கஷ்டப்படலைன்னா எப்படி? என்ன மக்களே சொல்லுங்க மக்களே. வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, நல்ல மழை. நான் கூட யோசிச்சேன், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு மழையில் வர்றதுக்கு. ஆமாம், எனக்கு கண்ணாடி தான் தெரியல சுத்தமாக. அவ்வளோ பெரிய மழை, சரியான மழை. 80ல் போய்கிட்டு இருந்தவொடனே 40ல் போக வச்சிருச்சு மழை. எல்லாம் ஒரு அனுபவம் தாங்க. எங்கேயாச்சும் இப்படி போகும்போது மழை வந்தால் சரி பழகிக்கலாம்ல. திடீர்னு மழை வந்துருச்சுன்னா, இப்போ நம்மளாம் கிளம்பி வர போய் சரியாக போச்சு. முக்கியமான இடத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படிங்கும்போது மழை வந்து அதை சமாளிக்க தெரியணும்ல. அதனால நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், மழையில் எப்படி கார் ஓட்டலாம் அப்படின்ட்டு. இனிமேல் மழை வந்தால் பயப்படாமல் கார் ஓட்டுவீங்கல்ல, அதுக்கு தான். அது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, நான் வீடியோல கலராக தெரியுதே மாமா. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. இருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.